கடலும் கிழவனும் பை எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஆனாலும் சுறாவை கொல்லுவதில் உனக்கு எவ்வளவு ஆனந்தம்! உன்னைப் போலவே அதுவும் மற்ற மீன்களை சாப்பிடுகிறது. அது சக்கிலிய மீனல்ல, பசியால் அலையும் கீழான பன்றியல்ல. பயமற்றது, அழகானது, பெருந்தன்மையானது. என்னை காக்கவே அதனை கொன்றேன், நன்றாகவும் கொன்றேன் என்று உரக்க கூவினான். தவிர ஒன்று மற்றொன்றை கொன்றுதான் வாழ்கிறது. எல்லாமே அப்படித்தான். மீன் பிடிப்பதால் நான் உயிர் வாழ்கிறேன், கடைசியில் இதனாலேயே சாவேன். பையனே என்னை காப்பாற்றுகிறான். என்னை பற்றி பெருமை பீத்திக் கொண்டு ஏமாற்றுவதில் பையன் இல்லை. படகு விளிம்பில் சாய்ந்து சுறா கடித்த இடத்திலிருந்து சிறு இறைச்சியை எடுத்து ருசி பார்த்தான். மென்று மென்று அதன் சுவையையும் குணத்தையும் அனுபவித்தான். உறுதியாய் ரசம் நிறைந்திருந்தது. ஆனால் மிருக மாமிசம் போல் சிவப்பாயிருந்தது. அது மிகவும் நன்றாயிருந்தது. நல்ல விலைக்கு போகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அதன் மனத்தை தடுக்க வழியில்லை. எனவே எந்த கணத்திலும் ஆபத்தே. காற்று நிதானமாய் வீசியது. கொஞ்சம் வடகிழக்கு பக்கமாய் சாய்ந்தது. இனி அதிக தூரமில்லை என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் கண்ணுக்கெட்டிய வரையில் யாதொரு பாய்மரமோ கப்பலோ நீராவி புகையோ எதுவுமே தென்படவில்லை. பறக்கும் வரால் மீன்களையும் கடல் நாணல் மஞ்சள் நிற பாசி படல்களையும் தவிர வேறொன்றும் இல்லை. ஒரு சின்னஞ்சிறிய சிட்டு கூட காணோம். 2 மணி நேரம் சுனிரங்களை மென்று ஓய்வெடுத்து கொண்டு பலம் பெற முயன்றான். அப்பொழுதுதான் கலனோ என்னும் புயற் சுறா மீன் 2இல் ஒன்றை கண்டான். ஏய் என்றான். இது வார்த்தையல்ல, ஒலி. பலகையோடு பலகையாய் கையை ஆணி அறைந்து அடிக்கும்போது உண்டாகும் துன்பத்தின் தொனி. வார்த்தைக்கப்பாற்பட்டது, மொழிபெயர்க்க முடியாத வருத்தம். பேய் சுறாவே என்றான். ஒன்றன் பின் ஒன்றாய் இப்பொழுது 2 சுறாக்களையும் கண்டான். அவை அகப்பை மூக்கும் பழுப்பு நிற முக்கோண செதில்களும் வீச்சிட்டலையும் வாலும் கொண்ட பேய் சுறாக்களே என்பதை அறிந்தான். மீன் கவிச்சியின் மோப்பத்தால் அவைகள் பரபரத்தன. பசியால் மழுங்கிய மூளைகளோடு மோப்பத்தை விட்டு விட்டு பிடித்தன. எனினும் அருகே அருகே வந்தன. கிழவன் பாய்மர படுதாவை இழுத்து கட்டினான். உழுவையை உறுதியாய் பொருத்தினான். கத்தி கட்டிய துடுப்பை எடுத்துக்கொண்டான். மெதுவாய்தான், ஏனெனில் கைவலி அதை தூக்க மறுத்தது. விரித்து விரித்து மடக்கி மடக்கி விரல்களை சரி செய்ய முயன்றான். திடீரென்று வலியை அடக்கி துடுப்பை வேகமாக அழுத்தி பிடித்து சுறாக்களுக்காக காத்திருந்தான். இப்பொழுது அவற்றின் அகன்ற அகப்பை நுனித்தலைகளையும் வெளுத்த முனைவுள்ள விரிந்த பக்க செதில்களையும் அவன் கண்டான். அவை வெறுக்கத்தக்க கொடிய கடுமையான கவின்சுடன் கூடிய கொலைவெறி கொண்ட தோட்டி மீன்கள். பசி வெறியில் படபடக்கும் பலகையும் துடுப்புகளையும் கூட கடிக்கும். தூங்கும் ஆமையின் கால்களையும் அலுப்புகளையும் கடிக்கும். மீன் கவிச்சும் நினமும் கொழுப்பும் இல்லாவிடினும் மனிதர்களை கூட தாக்கும். ஆ, வாருங்கள் பேய் சுறாக்களே, வாருங்கள் என்று கத்தினான். அவைகள் வந்தன. அவைகள் முந்திய மா சுறாவைப் போல் வரவில்லை. ஒன்று கண் மறைவாய் படகு கடியிற் சென்றது. மீனின் அடிப்பாகத்தை கவ்வி கடிக்கலாயிற்று. ஒவ்வொரு கவ்வலின் ஆரவாரத்திலும் படகே அல்லாடியது. மற்றொன்று மஞ்சளான தன் கீற்று கண்களுடன் அரை வட்டமாய் திறந்த அகப்பை வாயோடு முன்பே சிதைவுண்டு மீனின் பாகத்தை சிதைக்க முன்னேறி வந்தது. அதன் பழுப்பு தலை, மூளையின் முட்டெலும்பு, முதுகுத்தண்டை பாய்ச்சன. மறுபடியும் இழுத்தெடுத்து அதன் புனைக்கண் போன்ற கூடும் கோணம் நன்கு தெரிந்தது. அதில் அவன் தன் துடுப்பு
கத்தியை மஞ்சள் விழிக்குள் செலுத்தினான். அது மீன்பிடியை விட்டுவிட்டு கவ்விய இறைச்சியை மென்றவாறே காலனுக்கிரையாகியது. மீனின் அடிப்பாகத்தை பாழ் செய்யும் மற்றொரு சுறாவால் படகு அல்லாடிக்கொண்டுதான் இருந்தது. படகு நகர்ந்து சுறா வெளிப்படுவதற்காக பாய் விரிப்பை கிழவன் தளர்த்திவிட்டான். வெளிப்பட்டதும் அவன் அதை தாக்கி குத்தினான். அதனால் ஏற்பட்டது வெறும் ஊமை காயமே. கத்தி அதன் கடிமனான தோளில் பட்டு திரும்பியது. அக்குத்தால் கிழவனது தோளும் கையும் சுரீரென்று வலியெடுத்தன. ஆனால் அச்சுறா தன் தலையை தூக்கியவாறு வேகமாக வந்தது. தட்டையான அதன் தலைமுகட்டில் கத்தி பாய்ந்தது. அதன் மூக்கு மீன் மேலிருந்தது. மறுபடியும் அதே இடத்தில் தாக்கினான் கிழவன். அப்பொழுது அதை மீனை கவ்வியபடியே நீந்தியது. அதன் இடக்கண்ணில் கத்தியை செலுத்தினான். பயனில்லை. இல்லை என்றவாறே அதன் மூளை மூட்டில் கத்தியை செலுத்தினான். கத்தி சுலபமாய் உள்ளே சென்றது. குருத்தெலும்புகள் நெறிவது தெரிந்தது. உடனே கத்தியை உருவி மீன் தசை மேல் இறுக மூடியிருந்த அதன் வாய் திறக்கும்படியாய் இரு தாடைகளுக்கிடையிலும் செலுத்தி முறுக்கி குடைந்தான். அதன் பிடி தளர்ந்து நழுவியது. போ பேய்சுறாவே, போ, 1 மைல் ஆழத்திற்கு அடியில் போ. அங்கு போய் உன் நண்பனை, இல்லை உன் தாயோ என்னமோ போய் பார் என்றான். உடனே கத்தியை துடைத்துவிட்டு துடுப்பை கீழே வைத்தான். பாய் விரித்து கட்டினான். படகு தன் வழியே சென்றது. அவைகள் மீனின் உயர்ந்த தசையில் 1/4 பாகத்தையாவது சாப்பிட்டிருக்கும். இந்த மீன் பிடித்ததே கனவாயிருந்தால் பரவாயில்லை. மீனே எனக்கும் வருத்தமாய்தான் இருக்கிறது. எல்லாமே தவறி போகின்றன என்றான். மீனை பார்க்க அவன் இஷ்டப்படவில்லை. தசை இழுந்து குருதி இழுந்த கண்ணாடி முலாம் நிறமாக தோன்றிய அதன் முதுகின் பட்டைகள் இன்னும் தெளிவாய் தெரிந்தன. மீனே, எனக்காகவும் சரி உனக்காகவும் சரி நான் கடலில் அவ்வளவு தூரம் போயிருக்கக்கூடாது. நான் ரொம்பவும் வருந்துகிறேன் என்றான். இப்பொழுது கத்தியின் இணைப்பு சரியாய்தான் இருக்கிறதா? உன் கைகளை அலம்பி சரி செய்து கொள். ஏனெனில் இனியும் ஆபத்துக்கள் வரலாம் என்று தனக்குத்தானே யோசித்தான். கத்திக்கு பதில் கல் இருந்தால் நன்றாயிருக்கும். நான் ஒரு கல்லை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று கத்தியின் கட்டை பரிசோதித்தவாறே கூறினான். கல் மட்டுமா? இன்னும் எவ்வளவோ கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் கொண்டு வரவில்லையே. இல்லாததை எண்ணி ஏங்காதே. இருப்பதை கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசி என்றெல்லாம் எண்ணமிட்டான். என் யோசனை நல்லதுதான். ஆனால் யோசித்து யோசித்து நான் களைத்து விட்டேன் என்றான். துடிப்பின் உழுவையை கக்கத்தில் வைத்துக்கொண்டு கடல் நீரில் கைகளை கழுவினான். படகு முன்னோக்கி சென்றது. மீனின் எவ்வளவு போய்விட்டதோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம். படகு இப்பொழுது லேசாகிவிட்டது என்றான். மீனின் பாழான அடிப்பாகத்தை பற்றி அவன் நினைக்க விரும்பவில்லை. சுறாவின் ஒவ்வொரு துள்ளலும் மீன் தசையின் ஒவ்வொரு துண்டின் நஷ்டத்தையே குறித்தது. அதன் அடிப்பாகம் இப்பொழுது கடலிலுள்ள சுறாக்கள் அத்தனையும் புகக்கூடிய ராஜா பாட்டையாகிவிட்டது. மாரிகால முழுமைக்கும் ஒரு மனிதனுக்கு உணவாகக்கூடிய அவ்வளவு பெரிய மீன் அது. அதை பற்றியெல்லாம் நினைக்காதே. இப்பொழுது ஓய்வெடுத்து கொண்டு மீதமுள்ள மீனை காப்பாற்ற தயாராயிரு. என் கைகள் அறுப்புகளின் இரத்தம் ஒன்றும் பிரமாதமில்லை. ஜலத்தில் இம்மீனின் கவிச்சை பெரிது. தவிர அப்படி ஒன்றும் இரத்தம் வடியவில்லை. இந்த காயங்கள் பெரிதில்லை. இதனால் என் இடக்கை மறுத்து போகாது. வேறு எதை பற்றி நான் யோசிப்பது? ஒன்றும் இல்லை. நான் ஒன்றை பற்றியும் எண்ணாமல் மற்ற தாக்குதல்களுக்காக காக்க எப்படியாகும் என்று வேண்டும். இதெல்லாம் கனவாயிருந்தால் யாருக்கு தெரியும் எது எப்படியாகும் என்று? அடுத்தபடி வந்த சுறாவும் அகப்பை வாய் சுறாவே. ஒருவன் தலை நுழையத்தக்க அகன்ற வாயை உடைய பன்றி போல் அது வந்தது.
மீனை ஒரு கடி கடிக்க விட்டுவிட்டு கிழவன் கத்தியை அதன் மூலையில் பாய்ச்சினான். மீன் பின் நகர்ந்து புரண்டது. கத்தியின் அலகும் முறிந்தது. கிழவன் ஓய்ந்து போய் படகு வலிக்கலானான். அந்த பெரிய சுறா கடலில் முழுகுவதை கூட அவன் கவனிக்கவில்லை. பெரிய மீன் ஒன்று முழுக முழுக பெரிதாய் சிறிதாய் துண்டாய் துணுக்காய் துளியாய் மறைவதை காண்பதில் அவனுக்கு ஆசை அதிகமே. ஆனால் இப்பொழுது அவன் கவனிக்கவில்லை. இப்பொழுது என்னிடம் தடியும் கதையும் துடுப்புகளுமே உள்ளன. இவைகளால் அதிகம் பயனில்லை என்றான். அவைகள் என்னை வென்றுவிட்டன. கதையால் சுறாக்களை அடித்து கொள்ள கிழவனாகிய என்னால் முடியாது. எனினும் இவைகளை கொண்டே கடைசி வரையில் என் முயற்சியை கைவிட மாட்டேன் என்று எண்ணமிட்டான். தன் கைகளை மறுபடியும் தண்ணீரில் தோய்த்தான். மாலை வெகு நேரமாகிவிட்டது. கடலையும் வானையும் தவிர வேறொன்றும் காணவில்லை. வானில் காற்று நிரம்பியது. சீக்கிரமே கரை காணலாம் என்று கருதினான் கிழவன். கிழவனே, நீ அயர்ந்து விட்டாய், உன் உள்ளம் ஓய்ந்து விட்டது என்றான். அஸ்தமனம் ஆகும் வரையில் ஒரு சுறாவும் அவனை தாக்கவில்லை. பழுப்பு நிற செதில்களை விரித்தவாறு இரு சுறா மீன்கள் நேராக படகை நோக்கி வேகமாய் வந்தன. பாய் இழுத்து விரித்து சரி செய்துவிட்டு கிழவன் கதையை எடுத்துக்கொண்டான். அதன் நீளம் 2.5 அடி இருக்கும். ஒடிந்த ஒரு துடுப்பை செதுக்கி செய்யப்பட்டது. அதன் கைப்பிடி கொக்கிக்குள் ஒரு கைதான் நுழைய முடியும். எனவே வலக்கையால் அதை வன்மையாக பற்றி கொண்டு அவ்விரு பேய் சுறாக்களையும் தாக்க தயாரானான். முதல் சுறா மீனை கவ்வும் பொழுது அதன் மூக்கையோ தலைமுகட்டையோ தாக்க எண்ணினான். இரு சுறாக்களும் நெருங்கின. ஒன்று மீனின் வெண்தசையை கவ்வியது. கதையால் அதன் அகன்ற தலையில் அடித்தான். இறுகிய ரப்பர் போன்றிருந்த அதன் தலை, அத்துடன் கடினமான அதன் எலும்புகளும் தடைப்பட்டன. மறுபடியும் அதே இடத்தில் அடித்தான். மீனை விட்டுவிட்டு அச்சுறா கடலில் ஆழ்ந்தது. மற்றொரு சுறா முன்னும் பின்னுமாக ஊசலாடியது. இப்பொழுது திறந்த வாயோடு பாய்ந்தது. அதன் கடைவாயில் மீனின் வெண்தசை நார்கள் தொங்கின. கதையால் அடித்து அதன் வாயை மூடினான் கிழவன். மறுபடியும் கதையை அதன் தலைமேல் வீசினான். அதுவும் இவனை பார்த்தது. வாயிலிருந்த இறைச்சியை நழுவியது. திரும்பவும் தலையில் அடித்தான். அது நகர்ந்தது. வா பேய் மீனே, வா என்றான். அதுவும் பாய்ந்து வந்தது. தாவாய் மூடும் சமயம் கிழவன் அதன் தலையில் தாக்கினான். விசை கொண்டு தாக்கினான். மூளை முட்டு நொறுங்கி தாக்கினான். முன்னும் பின்னும் தாக்கினான். தசையை பேய்த்து கொண்டு அது தண்ணீருக்குள் நழுவியது. அவைகள் திரும்பவும் வருமோ என்று கவனித்தான். அவைகள் திரும்பவில்லை. ஒன்று மட்டும் நீர்மட்டத்தில் வட்டமிட்டு சுழன்றது. மற்றதை காணவே காணோம். அவைகளை கொல்ல முடியும் என்று எனக்கு நம்பிக்கையில்லை. அந்த காலமாயிருந்தால் அது சாத்தியமானதே. ஆனால் இரண்டையும் உபயோகம் இல்லாமல் செய்துவிட்டேன். இரு கையாலும் பற்றக்கூடிய பந்தடிப்பான் இருந்தால் இப்பொழுது கூட அவற்றில் ஒன்றையாவது கொன்றிருப்பேன். மீனை பார்க்க அவன் விரும்பவில்லை. அதன் உடல் பாதிக்கு மேல் போய்விட்டதென்று அவனுக்கு தெரியும். இந்த போராட்டத்தின் போது சூரியன் மறையலாயிற்று. இனி இருட்டிவிடும். புதிய கரையின் விளக்குகள் தெரியும். இப்பொழுது கரையை விட்டு அதிக தூரம் விலகி இருக்க மாட்டேன். என்னை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். பையன்தான் கவலைப்படுவான். இல்லை, என்னிடம் அவனுக்கு நம்பிக்கை உண்டு. பழம் செம்படவர்கள் சிலர் கவலைப்படுவார்கள். பிறரும் கவலைப்படலாம். என் ஊர் நல்ல ஊராச்சே. அவனால் மீனுடன் கூட பேச முடியவில்லை. அது அவ்வளவு கெட்டுவிட்டது. இப்பொழுது அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. பாதி மீன் மீனாக இருந்தாய் நீ. நான் அவ்வளவு தூரம் போனதற்காக வருந்துகிறேன். அதனால் இருவரும் கெட்டுவிட்டோம். இருந்தாலும் பல சுறாக்களை நீயும் நானுமாய் கொன்றுவிட்டோம். மற்றதை பயனற்றவை ஆக்கிவிட்டோம். நீயாக எத்தனை சுறா மீன்களை கொன்றிருக்கிறாய்?
கொண்டையில் கத்தி கட்டியிருக்கிறாயே, அது சும்மாவா என்றான். மீன் மட்டும் உயிருடன் இருந்தால் ஒரு சுறா மீனை கூட சும்மா விட்டிருதாது. அதன் கொண்டையை அறுத்து அதன் கூர் நுனியால் சுறாக்களை குத்தி இருக்க வேண்டும். ஆனால் அறுக்கவோ பிளக்கவோ கத்தியோ கோடாரியோ எதுவும்தான் என்னிடம் இல்லையே. ஆனால் அவை மட்டும் என்னிடம் இருந்தால், துடுப்பிலி கொண்டையை கட்டி ஆயுதமாக உபயோகித்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். அப்பொழுது இருவருமாக சுறாக்களை விரட்டியிருக்கலாம். இரவில் அவை மறுபடியும் வந்தால் நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன செய்ய முடியும்? சாகும் வரையில் சண்டையிடுவேன் என்றான்.